சசிகலாவின் சர்க்கரை ஆலைக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேஷன் வழங்க கேட்போம். வெங்கடேஷன், வணக்கம். சிபிஐயோட இந்த வழக்கு குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். காஞ்சிபுரத்தில் உள்ள பத்மாதேவி சர்க்கரை ஆலையை பண மதிப்பிழப்பு காலத்தில் விற்றதில் 480 கோடி ரூபாய் ரொக்கம் கிடைத்ததையும், ஆலையை பினாமி பெயரில் தொடர்ந்து இருந்து வருவதையும் ஆலய நிதி நிர்வாகத்தை கவனித்து வந்த சிவகான் பட்டேல் இந்த வருமான வரித்துறை நடத்திய சோதனையின் போது தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்துதான் இந்த ஆலைக்கு கடன் வழங்கிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதை சிபிஐ விசாரிக்க கடந்த ஜூன் 10ஆம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இதன் அடிப்படையில் தான் பெங்களூருவில் உள்ள வங்கிகள் மற்றும் பங்குகள் முறைகேடுகள் குறித்து விசாரிக்கும் சிபிஐ சிறப்பு பிரிவு இந்த வழக்கை பதிவு செய்துள்ளது. குறிப்பாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தொடங்கிய சில வாரங்களில் காஞ்சிபுரத்தில் உள்ள பத்மாதேவி சர்க்கரை ஆலையை வி.கே. சசிகலா 450 கோடி ரூபாயை ரொக்கம் அளித்து வாங்கியிருப்பதும் முதல் தகவல் அம்பலமாகியுள்ளது. தொடர்ந்து இந்த வங்கி முறைகேடு தொடர்பாக ஆலையின் நிர்வாகிகளான இபேஷ் சிவகான் பட்டேல், தினேஷ் சிவகான் பட்டேல், சம்புராஜ் ராஜேந்திரன், பாண்டியராஜ், வேங்கட பெருமாள், முரளி ஆகியோருக்கு எதிராக சிபிஐ வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணையை தொடங்கி தற்போது தீவிரமாக நடத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.